திருக்குறள் ஒன்று. சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அதாவது இந்த அபிராமிக்காகவே இந்த திருவள்ளுவர் இயற்றியிருக்கார் இந்த குறளை. இதன் அர்த்தம் என்னன்னா, இத்தனை குணங்களும் இருக்கும்படி பெண்ணை சிறை வைத்து காவல் காப்பதில் பயன் என்ன? பெண்கள் தங்களை தாங்களே மன அடக்கத்தால் காக்கும் காவலே முதன்மையானது. அதாவது பெண்கள் மனதை அடக்காமல், மனதை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் இப்படி தான் கண்ணீர் விட்டு காலம் பூராவும் சிறையில் இருக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி திருவள்ளுவர் இந்த அபிராமிக்காக இந்த குறளை இயற்றியிருக்காரு. இல்லறவியல் அப்படிங்கிற ஒரு அடியிலிருந்து எடுத்தது இந்த அபிராமிக்காகவே. என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை? ஒரு அன்பான கணவன், அழகான குழந்தைகள், நிம்மதியான வாழ்க்கை. இதை விட வேறு என்ன வேணும் பெண்களுக்கு? எத்தனையோ பெண்கள் குடிக்கார கணவனிடம் இருந்து சித்திரவதைகள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு கூட பெற்ற பிள்ளையை அன்பாக அழகாக காப்பாற்றி பெரியாளாக்கி அவர்களை வெற்றியாளராக்கியிருக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ தம்பதிகள் கல்யாணம் முடித்து குழந்தைகள் இல்லாமல் கோயிலாக திரிகிறாங்க. லட்சக்கணக்கான செலவு செஞ்சும் அவர்களுக்காக ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியல. ஆனால் ஆண்டவனாக பார்த்து கொடுத்த அந்த 2 குழந்தைகளையும் கொண்டுட்டு தன் குடும்பத்தையே வெறுத்துட்டு தன் மனைவி தான் பெருசுன்னு வந்த ஒரு ஆண் மகனையும் கொலை செய்கிறதுக்கு இந்த அபிராமி போன்ற பெண்களுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ தெரியலை. மீன் என்ன செய்யுமா? இந்த அற்ப புழுவுக்காக வலையில் மாட்டிக்குமா? அதே மாதிரி தான் இந்த அபிராமியும் ஒரு அற்ப ஆசைக்காக தன் குடும்பத்தையே, அழகான ஒரு குடும்பத்தையே குலைச்சிட்டு இப்போ கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான பாடமாக அமையணும். இவங்களுக்கு கொடுத்த தண்டனை இனிமேலும் எந்த ஆணும் பெண்ணும் இப்படி தவறு செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க மனசில் உறுதியாக இருக்கணும். அதுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னுடைய சேனல் மூலமாக. எந்த ஆணும் பெண்ணும் அற்ப சுகத்துக்காக இப்படியான ஒரு துரோகத்தை செய்யாதீங்க. இது உங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய குடும்பம் எல்லாருக்குமே ஒரு கெட்ட பெயரை தான் வாங்கி கொடுக்கும். எத்தனையோ சரித்திரமெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையால் எத்தனையோ சாம்ராஜ்யங்களாம் அழிஞ்சி காற்றோடு காற்றெல்லாம் சாம்பலாகி போயிருக்குது. அதே மாதிரி இப்போ இது நாம் வாழ்றது ஒரு சின்ன வாழ்க்கை தான், சிறிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக அனுபவிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தாய் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் நம்ம எப்படி இந்த குழந்தைகளை பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பெற்றோம், அதே மாதிரி எவ்வளவு தான் துன்பங்கள் வந்தாலும் அந்த பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்து பெரிய ஆளாக்கி அவர்களை ஒரு வெற்றியாளர்களாக ஆக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு தாயோட கடமை. அது ஒவ்வொரு தாயும் சிறந்த சேவையாக செய்யணும். மனம் அது ஒரு கலையாக செய்யணும். இப்படி பெற்ற பிள்ளைய கொலை செய்கிற அளவுக்கு ஒரு தாய்க்கு மனம் இருக்கக்கூடாது. இது எந்த பெண்ணுமே செய்யவும் மாட்டா. இனிமேல் எந்த பெண்ணும் செய்யாதீங்க. நம்ம அன்றாடம் பார்க்குறோம், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எத்தனையோ பிரச்சனைகள் வருது. கணவன் மனைவியை கொள்கிறான், மனைவி கணவனை கொள்கிறான். இது நடக்குது. இனிமேலாவது இப்படி நடக்கக்கூடாது. அதற்கு தான் இந்த மாதிரி தண்டனை. மரண தண்டனை கொடுத்துட்டா கூட ஒரே நாளில் செத்துருவாங்க. அந்த வருத்தத்தையும் வலியவும் அனுபவிக்க மாட்டாங்க. ஆனால் வாழ்நாள் பூரா ஜெயிலில் இருந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது பெரிய ஒரு இது. அது கட்டாயம் உங்கள் மாதிரி ஆட்களுக்கு இது கொடுத்து தாகணும். இனியும் இந்த மாதிரி தவறு செய்ய நினைக்கும் நல்ல குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பெண்களை, கணவன் குழந்தைகளோடு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க பெண்களை ஆசை வார்த்தைகளை கூறி
அவர்களை தவறான வழிக்கு கூட்டிகிட்டு போகும் ஆண் சமூகத்துக்கு இது ஒரு பாடம். நான் பார்த்துருக்கையில் எத்தனையோ குடும்பங்களில் பல பெண்கள் பல ஆண்கள் சிதைச்சிருக்காங்க. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க பெண்களை எல்லாம் சிதைச்சிருக்காங்க. இது இந்த ஆண்கள் வர்க்கத்துக்கு ஒரு நல்ல பாடம். அதே மாதிரி பெண்கள் வாழ்க்கை தவறி போயிட்டு மனசை கட்டுப்படுத்தாமல் அற்ப ஆசைகளுக்காக தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறது இந்த தண்டனை அவங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். வயதான காலத்தில் அம்மா அப்பா பார்க்க வேண்டிய இந்த மீனாட்சி சுந்தரம் போன்ற ஆண்கள் எப்படி பார்த்தீங்களா, தவறான வழிக்கு போனனால தானே இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. நேர்வழியில் சென்றிருந்தால் அப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது தானே. இவங்களால யாருக்கு இப்போ மானக்கேடு, தலைக்குனிவு, இவங்களும் தலை குனிகிறாங்க. கடைசியில் இவங்களுடைய குடும்பத்துக்கும் தலை குனிவு தான். இது ஒவ்வொருத்தருக்கும் பாடமாக இருக்கும்ல நான் நம்புகிறேன். இனிமேலாவது இப்படி தவறு செய்யாதீங்க. தவறு செய்ய நினைச்சாலும் இந்த மாதிரி இவங்களுடைய நிலைமையை பார்த்தா உங்களுக்கு தவறு செய்ய தோணாதுன்னு தான் நினைக்கிறேன். தயவுசெய்து இதுக்காகத்தான் இந்த சேனலை நான் சொல்ல வந்தேன். இது போன்ற தவறுகளை இனி செய்யாதீங்க. நல்ல கணவன், நல்ல குடும்பம். அப்படியே கணவனால் பிள்ளைகளுக்கு எந்த பிரயோஜனம்னா, நாமளே பெண்கள் ஒரு நல்ல குழந்தைகளை உருவாக்குறது பெண்கள் கையில் தான் இருக்குது. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்குறதும் அன்னை தான். ஒரு பாட்டு கூட இருக்குது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. அப்படி ஒரு பாட்டு கூட இருக்கிறது. எல்லாமே பெண்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.